ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கை வச்சு சூப்பரான எக் மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 முட்டையை வேக வச்சுக்கிறேன். முட்டை வேகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துருக்கறனால முட்டை சீக்கிரமாக வெந்துடும். வெந்த முட்டையை நான் தோல் உரித்து நீக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கத்தியை வச்சு ஒரு முட்டையை எடுத்து எல்லா பக்கமும் நீள் வாக்கில் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையிலும் கோடு போட்டுக்கோங்க. கோடுகள் போட்டாச்சு. இனி நம்ம எக் மசாலா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடான அப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த மசாலாலாம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான எக் மசாலா நமக்கு ரெடி. பொதுவாக நம்ம முட்டையை சாதாரணமாக அவிச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி மசாலாவில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.